ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணத்தை பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிராட்வேலேருந்து மாதவரம் தான். எஸ், மாதவரம்ன்றது ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, மாதவரம் ஓல்டு கிராமம் தான். ஓல்டு மாதவரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போது இந்த 38H பஸ்ஸில் ஏறிட்டேங்க. பிராட்வே டு மாதவரம் தான் நம்ம போக போகிறோம். பஸ்ஸு இங்கே பிராட்வேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க 1 by 1 என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம். பிராட்வே டு மாதவரம் கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 12 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சாதாரண கட்டண பேருந்து தாங்க. பிராட்வேலேருந்து ரைட்டு கட் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பாரிஸ் கார்னர். பாரிஸ் கார்னருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க இந்த சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது பாரதி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. பாரதி காலேஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சிக்னல். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே இப்போ வர்றதாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மின்ட் பஸ் ஸ்டாண்டு கூட போகலாம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மின்ட் பஸ் ஸ்டாப்புங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா வள்ளலார் நகர் பேருந்து நிலையம். பஸ் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பார்த்தீங்கன்னா நியூ மின்ட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதவரம்னு ஒன்று, மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்காதீங்க. இது மாதவரம் தபால் பெட்டி தாண்டி மெயினாக போகிற மாதவரம் பஸ் ஸ்டாப்பு தாங்க. அதாவது ஓல்டு மாதவரம் போகிறதுக்குண்டான பஸ்ஸு தாங்க இந்த பஸ்ஸு. இங்கே உங்களுக்கு பஸ்ஸு ரைட்டு கட் பண்ணுற இந்த இடம் தாங்க மூலக்கொத்தலம் பஸ் ஸ்டாப்பு. அங்கே ஆள் இறங்க வேண்டியில்லாதனால பஸ்ஸு இப்போது அடுத்த ஸ்டாப்பிங்க்கு தான் போயிட்டுருக்கு. மூலக்கொத்தலம் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி தாங்க போகும். இந்த ரூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு புளியாந்தோப்பு போகிறவங்கெல்லாம் போகலாம். ஆனால் இந்த பஸ்ஸு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வியாசர்பாடி வழியாக தாங்க போகும். இங்கேருந்து மாதவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டர்ஸ். அதுவே ரெடியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றதாங்க வியாசர்பாடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப். இப்போ நான் ஏறின இந்த வண்டி கொஞ்சம் ஓல்டு வண்டி தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பார்ப்போம் நம்ம கரெக்டாக ஓல்டு மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் ரீச் பண்ணுறோமான்றது. வியாசர்பாடி தாண்ட உடனே உங்களுக்கு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறதாங்க அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி. உங்களுக்கு இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு சிக்னல் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எம்கேபி நகர், கொரட்டூர் எல்லாமே போகிறவங்க போகலாம். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க தேவதாஸ் உயர்நிலைப்பள்ளி பஸ் ஸ்டாப். தேவதாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க எருக்கஞ்சேரி டோல்கேட் பஸ் ஸ்டாப். எருக்கஞ்சேரி டோல்கேட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க எருக்கஞ்சேரி பஸ் ஸ்டாப். இந்த எருக்கஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் நகர் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் பெரம்பூர் அண்ட் மாதவரம் மெயின் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான ஈஸியான ரூட்டு. இங்கேருந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க. ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே தெரியும் அந்த பஸ்ஸு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்களான்ட்டு. நான் டவுட் பட்ட மாதிரியே இந்த பஸ்ஸு மூலக்கடையோட நின்றுச்சுங்க. இப்போது அடுத்த 38H வரும்பொழுது அதில் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போது இந்த மூலக்கடையிலேருந்தும் பஸ்ஸு ரைட்டு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு.
இப்போது பஸ்ஸு நிற்கிறது தாங்க மூலக்கடை பஸ் ஸ்டாப். மூலக்கடையிலேருந்து பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகிருக்கு. இந்த வழி நிறைய பேருக்கு தெரியும். மாதவரம் பால் பண்ணை, மாதவரம் தபால் பெட்டி, மணலிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி தாங்க இந்த பஸ் ரூட்டு. இந்த மாதவரம் ரூட்டில் முழுக்க மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு இன்னும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த ரூட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லரில் மெட்ரோ ட்ரெயின் வரல, பேஸ்மெண்ட்டில் தான் வருது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது முராரி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட்டு பஸ் இப்போ நிற்கிறது தபால் பெட்டி பஸ் ஸ்டாப்புங்க. தபால் பெட்டி போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக ரோடு 2ஆக பிரியுங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதா ஓல்டு மாதவரம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வாத்தியார் தோட்டம் பஸ் ஸ்டாப்புங்க. வாத்தியார் தோட்டத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புத்துக்கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஓல்டு மாதவரம் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், ப்ராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் மாதவரம் ஓல்டு பஸ் டிப்போவுக்கு வந்து ரீச் பண்ண போகிறேன். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. 121C, 121M இது எல்லாமே இந்த பஸ் ஸ்டாப் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு கோயம்பேடு போகிறதுக்கு உண்டான வசதி இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போது நான் வந்த இந்த பஸ் டிப்போக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சிங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருந்ததுங்க. ஓகே வியூவர்ஸ், ப்ராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் மாதவரம் கிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆந்திரா மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இது கிடையாதுங்க. அதுக்கு நீங்கள் மூலக்கடை இறங்கி அங்கேருந்து வேறு ஷேர் ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி பார்த்தீங்கன்னா 12 மணி, இப்போது 1 மணிக்கு இங்கே வந்து ரீச் பண்ணிட்டேன். இதுவும் ரொம்பவே முக்கியமான ரூட்டு தான். நிறைய முக்கியமான பிளேஸில் நின்று தான் வந்தது. மின்ட்டு, மூலக்கடை, இந்த மாதவரம் தபால் பெட்டி தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கிறது தான் இந்த மாதவரம் பஸ் டிப்போ. இந்த டிராஃபிக் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இப்போ இந்த மாதவரம் கிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வரணுன்றது எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.